நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள். நாம் இந்த வீடியோவில் ஆஸ்திரேலியா உமன் வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா உமன் ப்ளே பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் T20 மேட்சுக்கான டீம் 11 ப்ரிடிக்ஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 27 அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் 5:15க்கு இந்த மேட்ச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் T20 மேட்ச். சவுத் ஆப்பிரிக்கா உமன் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு டூர் போயிருக்காங்க. ஒரு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ODI மேட்ச்சு, ஒரு 3 T20 மேட்சஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல எஸ்எல் ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு மேட்சாக பார்க்கலாம். உமன்ஸ் மேட்சை பொறுத்தளவில் நம்ம கேரண்டீடாக சொல்லிடலாம். ஒரு 6 மேட்ச் ப்ளே பண்ணுறோம் அப்படின்னா டெஃபினட்டாக அதில் 4 மேட்ச் ஒரு பிக் வின்னிங்ஸ் சுயராக எடுக்க முடியும். 6 மேட்ச்சுமே வின் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதே சமயத்தில் நம்ம உமன்ஸ் மேட்ச்சில் எந்த மாதிரி நம்ம வின் பண்ணியிருக்கோம் அப்படின்ற விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். இதை பார்த்துங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம உமன்ஸ் மேட்ச்சில் இது பூராமே நம்ம வின் பண்ணது எல்லாமே எஸ்எல் வின்னிங். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 2000 4000 இந்த மாதிரி அதிகமான வின்னிங்ஸு நம்ம சுயராக எடுக்க முடியும். ஸோ நம்ம பிரேம் டீம்ஸ் கொடுத்துருக்கோம். நம்ம பிரேம் டீம்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கரெக்டாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருந்தால் நம்ம பிரேமில் ஜாயின் பண்ணிங்க. டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கு, நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டுமே நம்ம டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருந்தால் டெஃபினட்டாக ஜாயின் பண்ணிங்க. ஆனால் இந்த மேட்சை பொறுத்தளவில் T20 2 மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா 5:15 மார்னிங் 5:15 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான அந்த டேபிள் பாருங்கள். ஸோ இது வந்து பாருங்கள், 2 மேட்ச் வந்து காலையில் 5:15க்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 1:35 PM தான் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை, ஈஸியாக ப்ளே பண்ண முடியும். ஸோ மற்ற எல்லா மேட்ச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா ODI மேட்ச் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் மேட்சாக தான் இருக்குது. ஸோ மார்னிங் 9:10க்கு, ஸோ 9:10 அதுக்கடுத்து 8:30 மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 6 மேட்ச். ஸோ இந்த 6 மேட்ச்லேயும் நல்ல ஒரு வின்னிங்ஸ் சுயராக நம்ம எஸ்எல்ல எடுக்க முடியும். சிஎலுக்கான டீம்ஸும் சுயராக நம்ம ட்ரை பண்ணலாம். சுயராக வின்னிங்ஸ் எடுக்க முடியும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருந்ததுன்னா நம்ம ப்ரைமில் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ இந்த மேட்சை பொறுத்தளவில் ப்ரிடிக்ஷனை பொறுத்தளவில் ஸோ T20 மேட்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ எங்கே ப்ளே பண்ணுறாங்க, கான்பரா பிச்சில் தான் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 14 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. இதில் 8 மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பேட் பண்ண டீமும் 6 மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பேட் பண்ண டீமும் வின் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது 152 இருந்திருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா தான் இங்கே ஹையஸ்ட்டாக ஸ்கோர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 95 ஃபார் 3. ஸோ ஓகே, அதுக்கடுத்து லோயஸ்ட்டு ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது தாய்லாந்து உமன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 82க்கு 10 விக்கெட்டையும் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோரிங். ஸோ அதுக்கடுத்து ஸ்கோரிங் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்பொழுது 150 கீழே 6 முறையும், 150 to 169க்குள்ள 4 முறையும், 170 to 189க்குள்ள 3 முறையும், 190 கிராஸ் பண்ணி ஒரே ஒரு முறை போயிருக்கு. ஸோ அதை சவுத் ஆப்பிரிக்கா தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இல்லை. ஸோ அது கன்ஃபார்ம். ஸோ ஓகே, இதான் வந்து பார்த்திங்கன்னா பிச் ரிப்போர்ட்டு. ஸோ பிச் ரிப்போர்ட்டை பொறுத்தவரை ஓரளவு டீசென்ட் ஸ்கோர் வந்திருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் ஒரு நியூட்ரலாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபாஸ்ட் போலிங் அண்டு ஸ்பின்னர்ஸ் 2 பேருக்குமே நான் சப்போர்ட்டிங் இருக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா உமன்ஸ் மேட்சை பொறுத்தவரை ஸ்பின்னர்ஸ் தான் அதிகமாக விக்கெட்ஸ் எடுப்பாங்க. ரொம்ப ரேர் சாய்ஸாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் போலர் விக்கெட் எடுப்பாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் வென்யூவில் எந்த மாதிரி ஸ்கோர் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், தாய்லாந்துக்கு எதிராக தான் சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஹையஸ்ட்டாக ஸ்கோர் அடிச்சிருக்காங்க. 195 அடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பாருங்கள், இந்த மாதிரி ஸ்கோரிங் ஒரு ஆவரேஜ் ஸ்கோராக தான் அமைஞ்சிருக்கு. மேக்ஸிமம் செகண்ட் பேட்டிங்கில் அதிகமான வின்னிங்ஸ் கிடைக்கல. ஏன்னா ஒரு ஃபஸ்ட் பேட்டிங்கில் ஒரு டீசன்ட். இப்போ ஆஸ்திரேலியா பாருங்கள், சூப்பர்பாக 189 பேர் ஒரு விக்கெட்டுக்கு பங்களாதேஷ்க்கு எதிராக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. ஆஸ்திரேலியா ஃபஸ்ட் பேட் பண்ணால் நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதே சமயத்தில் இங்கே இங்கிலாந்து கூட 176 வரை அடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து இங்கே ஸ்கோரிங் பேட்டர்ன் பார்க்கும்போது ஆனால் அவரேஜ் ஸ்கோர் ஒரு 158 அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஓரளவு மீடியம் ஸ்கோர் தான் வந்திருக்கு. ரொம்ப ரேரான மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா 100ல் அவுட் ஆகியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து பாருங்கள், ஆஸ்திரேலியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா 103க்கு 9 விக்கெட் லூஸ் பண்ணி 103 ரன் தான் அடிச்சிருக்காங்க. அதை ஈஸியாக சேஸ் பண்ணி அதுலேயுமே விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. ஸோ ஓகே, அதையும் கவனிக்க வேண்டியிருக்கு. ஸோ ஓகே, அப்போ மேட்சை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூட்ரல் மேட்சாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்கே ஆஸ்திரேலியாவுடைய வின்னிங்ஸ் கிரேட்டாகவே இருக்குது. 4 மேட்ச்சு பொதுவாக கான்பராவில் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 4 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் மட்டுமே லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை பார்க்கணும். அது இங்கிலாந்துட்ட. ஸோ ஓகே, இதில் ஒரு டீசன்ட் ஸ்கோர் அடிச்சிருக்காங்க. இந்த மேட்ச் மட்டுமே லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, இதான் வந்து பார்த்திங்கன்னா பிச் ரிப்போர்ட்டு. இந்த பர்டிகுலர் டீம்ஸ், அதாவது சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் ஆஸ்திரேலியா ப்ளே பண்ண ரீசெண்ட் மேட்சஸ் 2 வேர்ல்டு கப் மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க.
அதில் பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெத் மூனி சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு 74 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஒரு டீசென்ட் பேட்டிங்கில் ஒரு டீசெண்டாக தான் இருந்துகிட்ருக்காங்க. அது மாதிரி ஆஸ்டன் ஆகர் 29 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இங்கே வால்வாரட்டு பொதுவாக நல்ல ஒரு பேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் பார்க்கணும். ஒரு டீசென்ட் ஃபார்மில் தான் இருக்காங்க. ட்ரையான் ஒரு 25, மெரிசன் கேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டாக ஒரு 11 ரன்னு. ஸோ விக்கெட் டேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது இஸ்மாயில் கிடையாது. ஸோ மெரிசன் கேப் இருக்காங்க 2 விக்கெட்டு. ட்ரையான் ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. இங்கே கார்னர் ஜனாசன் அண்டு செட் 3 பேருமே ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்க்கும்போது இந்த ஒரு மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜ் ஓரளவு டீசென்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 45 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இந்த உமன். ஸோ அதுக்கடுத்து லூஸ் ஒரு 20, வால்வர்ட்டு ஒரு 19. ஸோ இங்கே மெக்ராத் ஒரு டீசென்ட் ஸ்கோர் 57 ஃபார் 33 பால்ஸ். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்டனர் ஒரு 28, பெத் மூனி ஒரு டீசென்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெரிசன் கேப் டீசென்ட் விக்கெட் 2 மேட்ச்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். இங்கே கிரஹாம் வரஹம் 2 விக்கெட்டு, எலைஸ் பெரி ஒரு விக்கெட்டு. இப்போ எலைஸ் பெரி அவ்வளோ பவுலிங் பண்ணுறது கிடையாது. டார்சி ப்ரவுன் ப்ளே பண்ணியிருக்காங்க, ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து மாப்ளா கிளாஸு இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மலாப்பா கிளாஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ ஓகே, இப்போ ரீசெண்ட் ரெக்கார்டு. ஸோ அதே சமயத்தில் இந்த ஒரு மேட்சும் பார்த்துங்க. ஸோ அதுக்கடுத்து பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆஸ்திரேலியா ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட T20 அண்ட் ODI மேட்ச் ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் உள்ள பிளேயிங் 11 அகைன் ப்ளே பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பிளேயர்ஸ் ப்ளே பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் ப்ளே பண்ண வைக்கிறது கூட ஒரு பாசிபிலிட்டி இருந்தாலும் ஒரே ஒரு பிளேயர் தான் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறது லைசா ஹீலே அண்டு பெத் மூனி. T20 பொறுத்துள்ள 2 பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ நம்பர் 3ல் மெக்ராத், நம்பர் 4ல் எலைஸ் பெரி, நம்பர் 5ல் கார்டனர், நம்பர் 6ல் லிச்சிஃபீல்ட், சதர்லாந்து. ஸோ அதுக்கடுத்து வராகம், சட்டு, கிம்கார்த். ஸோ ஒரு 11th பிளேயர் அப்படின்னு பார்க்கும்பொழுது ப்ளே பண்ணுறதுக்கு யாருக்கெல்லாம் சான்ஸ் இதில் யார் கொடுக்க போகிறாங்க நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலிங் கான்பரா பொறுத்தவரை ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் சப்போர்ட்டிங்கான ஒரு பிச்சு தான். அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது சம்டைம்ஸ் ஸ்பின்னருக்கும் சப்போர்ட்டிங் இருந்தது. ஸோ அப்போ அதனால் வந்து ஜனாசன், டார்சி ப்ரவுன், கிரஹாம், ஹாரிஸ் இந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்க. இவங்களில் எனி ஒன் பிளேயர்ஸ் அப்போ 10 பிளேயர்ஸ் வர ஓகே. ஸோ இதிலேருந்து ஒரு பிளேயர்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதே சமயத்தில் சவுத் ஆப்ரிக்கா பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்கும்போது இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறது வால்வர்ட்டு அண்டு பிரிட்ஸு. ஸோ இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கடுத்து இந்த 10th பிளேயராக வரக்கூடிய பிளேயர்ஸ் கொஞ்சம் டவுட்ஃபுல் இருக்குது. கோச் அப்படி வந்தார் அப்படின்னா அவர் நம்பர் 3ல் ப்ளே பண்ணுவார். இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லூஸ் அந்த பிளேஸில் ப்ளே பண்ணுவார். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெப்பு, சாப்டா, ட்ரையான். ஸோ இந்த மாதிரி என்டி கிளார்க்கு. ஸோ அதுக்கடுத்து காஹா, கிளாஸு, லாபா. ஸோ இந்த மாதிரி இவங்களுடைய பிளேயிங் 11 இருக்கும். ஸோ ஒன் மோர் பிளேயர் அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்களில் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இங்கே மார்க்ஸு ப்ளே பண்ணியிருக்காங்க, டக்கர் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு எதிர்த்து ப்ரீவியஸாக ப்ளே பண்ண பங்களாதேஷோட T20 சீரியஸை லூஸ் பண்ணாங்க சவுத் ஆப்ரிக்கா டீமு. ஸோ அதில் வந்து இவங்க 2 பேருமே ப்ளே பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு மேட்ச்சு போஸ்ட் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ பவுலர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ப்ளே பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். ஸோ இதான் வந்து 10th பிளேயர்ஸ் மட்டும் தான் 2 டீம்ஸ்லேயும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ ஆன் டைமில் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்க்கும் பொழுது இதை ஒரு மாடல் டீமாக நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து GL பிளேயராக நம்ம இவங்கெல்லாம் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இவங்களாம் லீஸ்ட் பிக்கில் இருக்காங்க. பிரிட்ஸு டீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டிக்கு எதிராக. அது மாதிரி பார்த்திங்கன்னா ஜனாசன் ப்ளே பண்ணால் டெஃபினட்டாக ஒரு பெஸ்ட் விக்கெட் டேக்கராக இருப்பார். ஸோ அது மாதிரி கிம்கார்த்து இந்த மாதிரி ஃபாஸ்ட் பவுலிங் சப்போர்ட்டிங்கான பிச்சில் நல்ல ஒரு விக்கெட் டேக்கர் இருப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. கிளாஸோட ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராகவே இருக்குது. லாபாவுடைய ஸ்பின்னில் விக்கெட்ஸ் விழுவதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து GL பிளேயரில் இங்கேருந்து ஒரு 2 or 3 பிளேயர்ஸ் வர நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறது ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ ஃபார்ம் பேசிஸில் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கடுத்து நம்ம கேப்டன் விசி அண்ட் ஒரு GL டீம் பார்ப்போம். இப்போ சவுத் ஆப்ரிக்கா சைடு நல்ல ஃபார்மில் ஒரு டீசென்ட் ஃபார்மில் தொடர்ந்து இருந்தாலும் வால்வர்ட்டை பொறுத்தவரை டீசெண்டாக இருந்தாலும் இனிஷியல் மேட்ச் ஒரு சில மேட்ச் வந்து ஸ்ட்ரகிள் ஆகி ஈஸியாக விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க. இப்போ பங்களாதேஷ் சீரீஸில் கூட வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து 2 மேட்ச் அவுட் ஆகிருந்தாங்க. ஃபைனல் மேட்ச் மட்டும் வின் பண்ணாங்க. ஸோ அதில் தான் ஒரு டீசென்ட் பேட்டிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே சமயத்தில் லூஸ் அந்தளவுக்கு பெரிய ஃபார்ம் சொல்ல முடியாது. மற்ற எந்த பிளேயர்ஸுமே அந்தளவுக்கு பிரிட்ஜ் ஓரளவு டீசென்ட் இனிஷியலாக ஹார்ட் ஹிட் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கலாம். ஸோ ட்ரையன் நல்ல ஒரு ஃபார்மில் இருக்காங்க, நல்ல ஒரு சாய்ஸு. அது மாதிரி என்டி கிளார்க்கு ப்ரீவியஸாக ரீசெண்டாக இங்கிலாந்து ஆஸ்திரேலியா T20யில் உமன்ஸ் T20யில் நடந்த மேட்ச்சில் நல்லா டீசென்ட் ஃபார்மாக இருந்தாங்க. ஆனால் இப்போ ரீசெண்ட் ஃபார்ம்ஸு இப்போ பங்களாதேஷ்க்கு எதிராக ஒரு பெரிய கிரேட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. ஸோ அது மாதிரி மெரிசன் கேப் ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. பவுலிங் நல்லாவே டீசெண்டாக பண்ணியிருக்காங்க.
பேட்டிங் வந்தாலும் டீசெண்டாக பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதுக்கடுத்து காஹா பெஸ்ட்டாக இல்லை விக்கெட் டேக்கிங்கில். அது மாதிரி கிளாஸோட விக்கெட் டேக்கிங் ஒரு சில மேட்சஸ் கிரேட்டாக இருந்தாலும் ரீசெண்ட் கொஞ்சம் ஏன்னா பங்களாதேஷ்க்கு எதிராக ஒரு கிரேட் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ அதுக்கடுத்து லாபா பொறுத்தவரை சூப்பர்பான ஒரு விக்கெட் டேக்கர். ஸோ அதுக்கு இதான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சவுத் ஆஃப்ரிக்கா டீம்ஸை பொறுத்தளவில் இந்த ஒன் மோர் பிளேயரில் வந்து பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை. இந்த மாதிரி போச் வந்து ப்ளே பண்ணார் அப்படின்னா ஒரு டீசென்ட் பேட்டிங் கொடுக்க முடியும். ஆனால் கண்டிப்பாக இந்த ஒரு பவுலர் ஸோ அவங்களுடைய பவுலிங்கை பற்றி அவ்வளோவா நமக்கு தெரியல. இருந்தாலும் நியூ பவுலராக வரும்போது கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி ஜிஎல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த விஷயத்தை பார்த்துங்க. ஸோ அதே சமயத்தில் இங்கே ஆஸ்திரேலியன் சைடு அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலைஸ் பெரி. ஸோ இவங்களை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கேப்டன்ஸில் ஒரு 20% வரை பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். சூப்பர்பான நல்லா ஹார்ட் ஃபார்மில் இருக்காங்க. அது மாதிரி லிட்ச்ஃபீல்டு பேட்டிங் கிடைச்சாலும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் லோயர் ஆர்டர் பேட்டிங் அதை கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட் பேட்டிங்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹீலே அண்ட் முனி ஒரு டீசென்ட் பேட்டிங் கொடுத்துட்ருக்காங்க. முனியை பொறுத்தவரை அந்தளவுக்கு பெரிய ஃபார்மில் இல்லைனாலும் ஒரு டீசென்ட் பேட்டிங் ஒரு அவரேஜான ஸ்கோர் பண்ணிகிட்ருக்காங்க. ஹார்டனை பொறுத்தளவு ஒரு பெஸ்ட் ஃபார்மில் இல்லை. ரீசெண்டாக இந்தியாவுக்கு வேறு பெஸ்ட் ஒரு விக்கெட் டேக்கிங் இல்லை. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுது வேணாலும் ஒரு 3 விக்கெட் ஹால் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரன்ஸில் ஒரு 30+ அடிக்கூடிய எபிலிட்டி உள்ள பிளேயர். ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட் சாய்ஸாக பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து விக்கெட் டேக்கிங்கில் பெஸ்ட்டாக இருக்கிறது சதர்லாந்து. சூப்பர்பான விக்கெட் டேக்கிங்கில் இருக்காங்க. ஃபஸ்ட் பவுலிங்னா டெஃபினட்டாக நீங்கள் ஒரு கேப்டன் விசியோட ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய பிளேயர். மெக்ராத்தருடைய ரீசெண்ட் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கிரேட்டாக இல்லைனாலும் எனி டைம் ஒரு கிரேட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டி உள்ள பிளேயர். ஸோ அது மாதிரி ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் சட்டோடைய பெர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை. இருந்தாலும் அவங்க பிச்சு அப்படிங்கிறதுனால ஒரு டீசென்ட் விக்கெட் டேக்கராக இருப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. வராகம் தொடர்ந்து விக்கெட் டேக்கிங்கில் சூப்பராக இருந்திருக்காங்க. ஒரு கேரண்டீடாக 2 விக்கெட் ஆர் 1 விக்கெட்டுங்கிறது கேரண்டீடாக இருந்திருக்கு. கிம் கேர்த்தை பொறுத்தளவில் இந்த மாதிரி ஃபாஸ்ட் பவுலிங் பிச் அவங்க அப்படின்றதுனால நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனில் எலைஸ் பெரி அதிகமாக 20% சூஸ் பண்ணியிருக்காங்க. மெரிசன் கெப்பு 23% சூஸ் பண்ணியிருக்காங்க. ஹார்டனர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18, 19 அந்த மாதிரி பெர்சன்டேஜில் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 3 பிளேயர்ஸை மட்டும்தான் அதிகமாக கேப்டன்சியில் பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே இதை வந்து ஒரு மாடல் ஒரு இப்போதைக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேண்டியது ஒரு எஸ்எல் டீமாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து ஹெப் அண்டு மெரிசன் இந்த மாதிரி அதிகமாக கேப்டன்சியில் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஹார்டனர் இந்த 3 பேர் தான் அதிகமாக கேப்டன்சியில் சூஸ் பண்ணிக்கிறது. ஸோ அதர் பிளேயர்ஸ்லாம் அந்தளவுக்கு சூஸ் பண்ணலை. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சதர்லாந்து, மெக்ராத்து, ட்ரையான், வால்வர்டு, இந்த வந்து பெத் மூனி உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் கிரேட்டாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல இவங்கெல்லாம் ரிஸ்கி கேப்டன் சாய்ஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே இது ஒரு நீங்கள் எஸ்எல் டீமை இதில் நம்ம என்னென்ன ரிஸ்க் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து லாபா வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு யாரும் ட்ரை பண்ணலை. லீஸ்ட் பிக்கில் பிக் பண்ணியிருக்கோம். ஒரு டீசென்ட் பிக்காக தான் சதர்லாந்து அண்டு மெக்ராத் இருக்காங்க. அவங்க 3 பேரையும் பிக் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா லீஸ்ட் பிக்கில் ஏன்னா 55% சூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து பார்த்தா 55%. ஸோ அந்த ரேஷியோவில் தான் ஒரு 56-7 தான் போகும் அதிகபட்சம். இந்த மாதிரி ரேஷியோவில் தான் பிக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது இது ஒரு நல்ல ஒரு ஜிஎல் டீமாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்எல் போகிறீங்க ஜிஎல் போகிறீங்க அப்படின்னா எம்செட்டை ட்ராப் பண்ணி அந்த இடத்துல ஒரு நியூ ஃபாஸ்ட் பவுலர் யாரை எடுத்து வராங்கன்னு பார்க்கணும். அந்த மாதிரி நீங்கள் மாற்றி பிக் பண்ணி பார்க்கலாம். அது மாதிரி இங்கே பேட்டர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் எலைஸ் நீங்கள் ஹீலே அல்லது மூனியை ட்ராப் பண்ணி நீங்கள் லிட்ச்ஃபீல்டை இந்த இடத்துல கொண்டு வந்து பார்க்கலாம். வால்வர்ட்டு ஒரு சில மேட்சஸ் ரொம்ப பூராக ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ அந்த அடிப்பில் இவங்க ட்ராப் பண்ணி வேணால் பிரிட்ஜ் மாதிரி பிளேயர்ஸை பிக் பண்ணி பார்க்கலாம். அல்லது என்டி கிளார்க் இங்கே இந்த இடத்துல ஆல்ரவுண்டரில் பிக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஜிஎல்ல அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே நண்பர்களே, ஸோ ஆன் டைமில் நம்ம பெர்ஃபெக்டாக டீம்ஸ் கொடுப்போம். டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் நம்ம ப்ரைமில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஃபினட்டாக வந்து பார்த்திங்கன்னா 5:15க்கு காலையில் ஸ்டார்ட் ஆகும் மேட்ச்சு. ஸோ நம்ம 4:45 அல்லது ஒரு 55க்குள்ளே டீம்ஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவோம் வாட்ஸ்அப் குரூப்பில். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருந்தால் நம்ம ப்ரைமில் ஜாயின் பண்ணிக்க. நம்ம நிறைய வின்னிங்ஸ் எடுப்பதற்கான நல்ல ஒரு பாசிபிலிட்டியான ஒரு மேட்சை நான் பார்க்குறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.